ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு தமிழ் உதிரம். வாங்க இன்றைக்கி நியூஸ் பேப்பர் பார்ப்போம். ஃபஸ்ட் நியூஸ் பாருங்கள். நியூ லா ஃபார் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களே. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்ட் ட்ரான்ச் ஆஃப் 20 lakh எக்கனாமிக் பேக்கேஜ், அது மூன்றாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 5 days வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது சொல்லியிருந்தாங்க. அதோட தேர்ட் டேயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் சம்திங்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் செக்டர்ஸ், ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் கோடி ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து அந்த அக்ரி இன்ஃப்ரா ஃபண்ட்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 1 lakh crore வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு, ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ்க்கும், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்ஸ்க்கும். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணுறதுக்காக, அக்ரிகல்ச்சரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பூஸ்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு, மைக்ரோ ஃபுட் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது வந்து கிளஸ்டர் பேஸ்ட் ஃபார்மிங் அப்ரோச்சில் வந்து ஃபாலோ பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 கோடி ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க மைக்ரோ ஃபுட் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஃபிஷர்மென்ஸ்க்கு அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து பார்த்திங்கன்னா உயர்த்துறதுக்காக. அந்த யோஜனாவுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20,000 கோடி ரூபாய் கொடுக்குறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 lakh tons வந்து பார்த்தா அடுத்த 5 வருஷத்துக்கு ஃபிஷ் வந்து ஒரு 70 lakh ton ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் 5 yearsல ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 20,000 crore. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேட்டல், பஃபலோ, ஷீப், கோட்ஸ் அண்ட் பிக்ஸ் இது மாதிரி பார்த்திங்கன்னா விலங்குகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா விலங்குகளுக்கு அந்த 100% வேக்சினேஷன், ஏதாவது வந்து மவுத் டிசீஸ் அண்டு அது மாதிரி டிசீசஸ் எல்லாமே வரும்போது பார்த்திங்கன்னா அதை டேக்கிள் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13,000 கோடி ரூபாய் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது எக்ஸாக்ட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 13,343 கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி 100% வேக்சினேஷன் வந்து பார்த்திங்கன்னா கேட்டல்ஸ், பஃபலோ, ஷீப், கோட்ஸ், பிக்ஸ் இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா. அடுத்து பார்த்திங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா 15,000 கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு. அடுத்து 4,000 crore ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ஹெர்பல் கல்டிவேஷன், ஹெர்பல் பிளான்ஸ் கல்டிவேட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 4,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ ஹெக்டர் ஆஃப் லேண்ட் வந்து கவர் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10 lakh hectares டு பி கவர், 10 லட்சம் ஹெக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பீ கீப்பிங் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பீ கீப்பிங் இனிஷியேட்டிவ்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா 500 கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்காங்க. பீ கீப்பிங் இனிஷியேட்டிவ்ஸ்க்கு 500 crores. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 முக்கியமான இது வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் 1955 எசென்ஷியல் கமோடிட்டி ஆக்ட்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அதை வந்து அமெண்ட் பண்ண போகிறாங்க. எதுக்குன்னா டீரெகுலேட் செரிபிள்ஸ், எடிபிள் ஆயில்ஸ், பல்சஸ், ஆனியன்ஸ் அண்ட் போட் அது எல்லாமே வந்து டீரெகுலேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் வந்து ஃபஸ்ட்டு 1955 கொண்டு வந்தது. இது எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏதாவது நேச்சுரல் கேலமிட்டிஸ் வந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்துச்சுன்னா அது மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சு போகாமல் இது பண்ணுறதுக்காக வந்து எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க. அடுத்து மார்க்கெட் ரீஃபார்ம்ஸ் டு பி அண்டர்டேக்கன் டு ப்ரொவைட் அடிக்வேட் சாய்ஸ் ஃபார் ஃபார்மர்ஸ் டு செல் ப்ரொடியூஸ் அட் த ப்ரைஸஸ் ஆஃப் தேர் சாய்ஸ். அது மார்க்கெட்டிங் ரீஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து விளைவிக்கிற பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க விலையை நிர்ணயிக்கிறதுல மற்றவங்க தான் விலையை நினைப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க சொல்கிற விலையிலே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து விற்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இதில் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அந்த அமௌண்ட் எல்லாமே ரொம்ப முக்கியம், கரெக்டாக பார்த்துக்கோங்க. லாக்டவுன் லைக்லி டு பி எக்ஸ்டெண்டட் டில் May 30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாக்டவுன் வந்து பார்த்திங்கன்னா May 30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா லாக்டவுன் 4.4 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்னென்ன ரெகுலேஷன்ஸ் இருக்குது இல்லைன்றது தான் நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதனால் எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸ்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவ்யூ வந்து கேட்டிருந்தாங்க. அது வந்து நேற்று ஃப்ரைடே ஈவினிங் 5 PM அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட்டாக எல்லா ஸ்டேட்ஸும் அனுப்பிட்டாங்க. அதை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து லாக்டவுன் 4.4 வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படின்றது வந்து இன்றைக்கி மேபி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இந்தியா சர்பாசஸ் சைனாஸ் COVID-19 டேலி. சர்பாசஸ்னால் தாண்டிடுச்சு அப்படின்றது தான். சர்பாசஸ்னால் அது ஒரு விஷயம் இருக்குன்னா அதை தாண்டி போகிறது தான் சர்பாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சைனாவோட, அதாவது ஃபஸ்ட்டு உலகத்துலேயே சைனாவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அந்த சைனாவோட டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து தாண்டி இந்தியா போயிருக்கு. சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா 82,933 கேசஸ் இருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 85,761 கேசஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது தமிழ்நாடு COVID-19 டேலி கிராசஸ் 10,000 மார்க். சென்னை ரிப்போர்ட்ஸ் 309 ஃபர்ஸ்ட் கேசஸ். தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கோவிட் கேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 மார்க்கு தாண்டிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், லிக்கர் ஷாப் டு ஓப்பன் ஆஃப்டர் SC கிளியர்ஸ் வே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டாஸ்மாக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் போட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டாஸ்மாக்ஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்றது மாதிரி எதிர்பார்த்துருக்காங்க.
தமிழ்நாடு கவர்மெண்ட் பிரிங்ஸ் பேக் 6 டே வீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அதாவது ஃப்ரம் May 18 பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6 டே வீக் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேச்சஸில் வந்து ஒர்க் பண்ணலாம். அதாவது 50% ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த்தோடு வந்து பார்த்தீங்கன்னா 3 பேட்சாக வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. 6 டே வீக் அப்படி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஎன் டேக்கிங் ஸ்டெப்ஸ் டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஊனா அட்ராக்ட் பண்ணுறது, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தமிழ்நாடு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து நோ சீலிங் ஆஃப் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வித் COVID-19 கேசஸ். அதுவும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஏதாவது COVID-19 பாசிட்டிவ் வந்தால் சீல் வச்சிருவோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. அது வந்து இனிமேல் வைக்க மாட்டோம், அது மாதிரி எந்த ஒரு சீலிங்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் மினிஸ்டர் சி விஜயபாஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்கள் 50 lakhs சொலாட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் தேவையில்ல. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோடு ஆக்சிடென்ட்டில் இறந்த ஒரு கிராம பஞ்சாயத்து அஃபிஷியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. அந்த சொலாட்டியம்க்கு மீனிங் பார்த்தாங்க. சொலாட்டியம்னா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கருணை தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இழப்பு ஏற்படுச்சுன்னா அந்த இழப்புக்கு சரி கட்டுறதுக்காக கொடுக்குற தொகைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதான் வந்து சொலாட்டியம். அந்த வேர்ட் பார்த்துக்கோங்க, முக்கியம். அடுத்து பாருங்கள், இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ரிலீஃபானதாக இருக்கும். காலேஜஸ் வில் ஓப்பன் ஆஃப்டர் டிஎன் இஸ் ரிட் ஆஃப் கேசஸ் அப்படின்னு சொல்லி. காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கேசஸே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை, 0 கேசஸ் இன்றைக்கி ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அது மாதிரி ஒரு நிலைமை வந்தால் தான் காலேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் கேபி அன்பழகன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் கேபி அன்பழகன் வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரியில் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருக்க மாதிரி நியூஸாக இருக்கும். அடுத்து பாருங்கள், இந்த கார்பரேஷன் கலெக்ட்ஸ் ஓவர் 13 lakh இன் பெனால்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்களேன். இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கார்பரேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் க்ளவுஸ்லாம் வந்து கம்பல்சரி யூஸ் பண்ண அங்கே இருக்க என்டர்பிரைசஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே எந்தெந்த என்டர்பிரைசஸ்லாம் மாஸ்க் க்ளவுஸ் யூஸ் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் வந்து போட்டதாக சொல்லியிருக்காங்க. 10,000 வரைக்கும் ஒருத்தருக்கு ஃபைன் போட்டதாக சொல்லியிருக்காங்க. அது மூலிமா 13,65,000 வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் ஆகிருக்கு பெனால்ட்டிஸில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது பாருங்க, சென்னை ஏர்போர்ட் யுஷர் இன் டச் ஃப்ரீ ஏரா அப்படின்னு சொல்லிட்டு. யுஷர் இன் டச் ஃப்ரீ ஏரானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு இது போகிறோம், ஏர்போர்ட் போகிறோம் அப்படின்னா அங்கே போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் கார்டு வாங்கிப்போம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா டிக்கெட் கொடுத்து பாஸ்போர்ட் கொடுத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக வெரிஃபை பண்ணிருந்தாங்க. இப்போ வந்து மேனுவலாக வெரிஃபை பண்ணுவோம். ஒரு கிளாஸ் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கிளாஸ் பாக்ஸில் ஒரு கேமரா இருக்கும். அந்த கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து காமிச்சோம் அப்படின்னா, பாஸ்போர்ட் காமிச்சோம், நம்ம டிக்கெட் காமிச்சோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி போர்டிங் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷினே வந்து இஷ்யூ பண்ணுற மாதிரி இப்போ வந்து இது பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த டச் ஃப்ரீ ஏரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது ரெடி பண்ணியிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த கவர்மெண்ட் பேக்ஸ் சீஃப் செக்ரட்டரி சேஸ் டிஎம்கே ட்ரைங் டு கெயின் பொலிட்டிக்கல் இமேஜ் சொல்லிட்டு. அது சீஃப் செக்ரட்டரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து சொன்னாங்க. அவர் வந்து பொலிட்டிக்கலாக இது பண்ணுறாரு, எங்களை வந்து இது பண்ணி பேசுகிறார், அந்த எம்பிஸை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தாழ்த்தி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து ரன்னிங் கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து இது பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், சைடில் பாருங்கள், ஸ்பெஷல் லோன் ஃபார் ரூரல் உமன் இன் புதுச்சேரி அப்படின்னு சொல்லி. புதுச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 37,000 உமன் ரூரல் ஏரியாவில் வாழ்ந்துட்டு இருக்க உமன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பேங்க் லோன் வந்து கொடுக்க போகிறாங்க. எஸ்ஹெச்ஜி மூலமாக, செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமாக, மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம். மொத்தம் எத்தனை குரூப் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2803 செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோன்ஸ் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உமனுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10,000 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2020 செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து 26,212 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26.22 கோடி ரூபாய் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காரைக்காலில் 784 எஸ்ஹெச்ஜி இருக்குது. அதில் 10,785 மெம்பர் இருக்காங்க. அவங்களுக்கு 10.71 கோடி ரூபாய் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தா 7%. 3% வந்து கவர்மெண்ட் பே பண்ணிடும். ரிமைனிங் 4% மட்டும் அவங்க பே பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா சீஃப் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. As lockdown 3.1 years exit, no respite from cases in the south. அது நோ ரெஸ்பெக்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு நிலைமை கிடையாது அப்படின்ற மாதிரி, குறையிற மாதிரி ஒரு நிலைமையே இல்லை இப்போ வரைக்கும் சவுத்தில் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஃபார்மர் அண்டர் வேர்ல்ட் ஆன் முத்தப்பா ராய் நோ மோர் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் சாதாரணமாக ஒரு கிளர்க்காக ஆரம்பிச்சவர் வந்து பார்த்திங்கன்னா தாவூத் இப்ராஹிம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் இருந்திருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்டர் வேர்ல்ட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருந்திருக்காரு, நிறைய கொலைகள் பண்ணியிருக்காரு, நிறைய கேஸ் அவர் மேலே இருந்திருக்காரு. அந்த கேஸில் அவர் எல்லாமே விடுதலை ஆகிட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமூக சேவகராக வந்து பார்த்தா அவர் வந்து நிறுத்திட்டு இருந்தாங்க. அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு நேம் பார்த்துக்கோங்க, முத்தப்பா ராய்.
அண்டர் வேர்ல்ட் ஆன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்த்ரபிஸ்டா. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தா அவர் இறக்கும்போது அவர் யாருங்க ஒரு பிளான்த்ரபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சமூக சேவகர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நேம் பார்த்துங்க முத்தப்பாறை எங்கே இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க அவரோட ரெசிடெண்ட்டில். அடுத்து பாருங்கள், போஸ்ட் திஸ் இஸ் நோ பார் ஃபார் தி ஸ்டேஜ் ஸ்ட்ரக் கர்நாடகா டீனேஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இது நியூஸ் அவ்வளோ முக்கியம் இல்லை. அந்த ப்ரோஸ்திசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ப்ரோஸ்திசிஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா செயற்கை உறுப்பு. இப்போ வந்து நமக்கு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோட்டோவில் இருக்க மனோஜ்குமார் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடக கலையில் வந்து நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து சின்ன வயசாக இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு கால் வந்து பார்த்திங்கன்னா இழந்துட்டார். இந்த கால் இழந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை கால் வந்து வச்சுருக்காங்க. அந்த செயற்கை பாகங்களை வந்து பார்த்தீங்கன்னா இணைக்கிறதுக்கு பேர் இந்த ப்ரோஸ்திசிஸ் அப்படின்வாங்க. ப்ரோஸ்திசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை பாகங்களை வந்து இணைக்கிறது உடல் கூட. அதான் அந்த நேம் வேர்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், எடிட்டோரியல்ஸ் பாருங்கள். ஏ கொஷின் ஆஃப் குவாரண்டைன், த சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் மஸ்ட் ஹவ் யூனிஃபார்ம் ரெக்யர்மெண்ட் ஃபார் ட்ராவலர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கல. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குவாரண்டைன் பண்ணுறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நிறைய விதமான வித்தியாசங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாரண்டைன் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த விதத்திலாம் வெளியிலேருந்து ஊருக்கு இப்போ வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்ஸ் மூலிமா வராங்க, இன்டர்ஸ்டேட் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் மூலிமா நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் மூலமாக போயிட்டுருக்காங்க. நிறைய மைக்ரேண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடந்து கூட போயிட்டு அவங்க ஊருக்கு வந்து போயிட்டுருக்காங்க. இது மாதிரி ஒருத்தரும் போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களை குவாரண்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹையாக இருக்குது, ஒரு சிலருக்கு வந்து குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ வந்து இந்த ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வந்து நிறைய விட்டாங்க. டெல்லியிலேருந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் சிட்டிஸ்க்கு வந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த வேரியஸ் சிட்டிஸ்க்கு போகிற இடத்துல வேரியஸ் ஸ்டேட்ஸ் போகிற இடத்துல ஒவ்வொரு ஸ்டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட குவாரண்டைன் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வச்சுருக்காங்க. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டேட்ஸ் இப்போ கேரளா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷனல் குவாரண்டைன் வந்து இது கண்டிப்பாக கிடையாது, பாசிட்டிவாகவே இருந்தாலும் இன்ஸ்டியூஷனல் குவாரண்டைன் வந்து வைக்க மாட்டேன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக சொல்லியிருந்தாங்க. ஹோம் குவாரண்டைனில் இருக்கணும், ரொம்ப இதாக இருந்தால் தான் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் எடுத்து பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி இன்ஸ்டியூஷனல் குவாரண்டைன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக யார் வந்தாலும் சரி இன்ஸ்டியூஷனல் குவாரண்டைனில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் கர்நாடகா நிறைய ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குவாரண்டைன் வந்து இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்ஸ் ஒவ்வொரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசில் உத்தரப்பிரதேஷ் மற்றும் பீகாரில் இருக்க லேபரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி குவாரண்டைனில் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சு போயிருக்காங்க. கோவிட் பாசிட்டிவ் கேசஸ் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தப்பிச்சு போயிருக்காங்க இருக்க முடியாது மாதிரி சொல்லிட்டு நிறைய இது ப்ராப்ளம் வந்து வந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 14 days இன்ஸ்டியூஷன் குவாரண்டைன் வந்து இல்லை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேரளா இது சொன்னதுக்கு எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கேஸ் போட்டாங்க. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வந்திருக்கு. இன்ஸ்டியூஷன் குவாரண்டைன் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் மற்ற எல்லா ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கலந்து பேசி ஒரு ஃபார்ம் வந்து கொண்டு வரணும். இப்படி தான் இருக்கணும், அதாவது வெளியிலேருந்து ஒரு ஊர்லேருந்து வராங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து எந்த ஸ்டேட்டுக்கு வந்தாலும் எந்த ஊருக்கு வந்தாலும் இன்ஸ்டியூஷனல் குவாரண்டைனில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாம்ஸ் வந்து கொண்டு வந்தால் தான் ஸ்ப்ரெட்டிங்கை வந்து நம்மளால் கம்மி பண்ண முடியும். இன்னொன்று வெளியிலேருந்து வரவங்களோட நிறைய கம்ப்ளைண்ட் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குவாரண்டைனில் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பேட் என்விரான்மெண்ட்டில் இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ அக்காமடேஷன் கொடுக்க மாட்டேறாங்க, ஃப்ரீ குவாரண்டைன் கொடுக்க மாட்டேறாங்க. ஹோட்டல் ஆளுக்கு ஆஃப் பண்ணுறாங்க, ஹோட்டல் ஆஃப் பண்ணிக்குவாங்க, ஆனால் ஹையர் ரேட்ஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நிறைய வந்து இருந்திருக்கு. இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85,000 கேசஸ் வந்து மார்க் ஆனதுக்கப்புறமா இன்னமும் நம்ம இந்த குவாரண்டைன்லேயே ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேசஸ் வந்து இன்னும் சர்ஜ் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்கும், தவிர குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு இதுக்கு ஒரு கனெக்ஷனுக்கு வரணும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி அவங்க வந்து பண்ணாங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், டாஸ்மாக் ட்ரிபுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாஸ்மாக் ட்ரிபுலேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மாக் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் போட்டாங்க, மக்கள் நீதி மையம் கேஸ் போட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 days கழிச்சு நேற்று தான் அந்த கேஸ் வந்து இது வந்திருக்கு. கேஸ் வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வாதிட்டுருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டேட் பாலிசியில் ஹைகோர்ட் வந்து தலையிடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு இது வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் இந்த ஆன்லைன் சேல்ஸ் வந்து பண்ண முடியாது, தமிழ்நாட்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரி சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபிஸ்கல் ஹெல்த்தை வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணணும். அதே மாதிரி அவங்களோட பப்ளிக் ஹெல்த்தையும் வந்து செக் பண்ணிக்கணும். அதாவது COVID-19 ஸ்ப்ரெட் ஆகாமையும் பார்க்கணும். அதே சமயத்தில் அவங்களோட எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ கைக்கு வரதையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கோயக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
ரெவன்யூன்றது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக டாஸ்மாக் மூலிமா தான் வந்துருக்கு. இப்போ டாஸ்மாக் ஓப்பன் பண்ணாமல் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ கம்மியாக வரும். அதே சமயத்தில் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோவிட்-19 கேசஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கணுங்களா. இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் ஓப்பன் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் டிஸ்டன்சிங் நான் ஃபாலோ பண்ணுறது இது நான் ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து க்ளோஸ் பண்ணாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாஸ்மாக் ஓப்பன் பண்ணுறது சர்டன் ரெகுலேஷன்ஸோடு ஓப்பன் பண்ணணும், சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி ஒரு டோக்கன் சிஸ்டம் கொடுங்க, ஒரு நாள் ஒரு மாதிரி ஒரு கலரில் வந்து டோக்கன் கொடுங்க, டோக்கன் கொடுத்து இது பண்ணுங்கள். அதே மாதிரி மேக்ஸிமமே 550 பர்சன்ஸ் தான் ஒன் டேக்கு வந்து வாங்கணும். அது மாதிரி சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே ரெக்டிஃபை பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் இன்னும் என்னென்னா இது இப்போ ஓப்பன் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஃபிஸ்கல் ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து கிடச்சிரும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, எந்த கவர்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி பார்த்திங்கன்னா ஃபிஸ்கல் ஹெல்த் வந்து கிடச்சிரும். ஆனால் மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான நற்பெயர்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது. யாரும் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மாக் ஓப்பன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு குடிமகனுமே வந்து பார்த்திங்கன்னா போராட கிடையாது. டாஸ்மாக் ஓப்பன் பண்ணணும், கண்டிப்பாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சஜஷனாக ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மாக் ஓப்பன் பண்ணலாம்னு வைப்பாங்களே தவிர, பட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு டாஸ்மாக் கூட வழி கிடையாது. ஆனால் அந்த டாஸ்மாக் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னாலும் அது போய் வாங்குறதுக்கு மக்கள் கையில் காசு இருக்கான்னு கேட்டால் ரொம்ப ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா ஒரு கார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 1000 ரூபாய் எடுத்துகிட்டு போய் டாஸ்மாக்லேயே கொடுத்தோம்னா அவங்களோட குடும்ப சூழ்நிலை என்னாகும், வாழ்வாதாரம் என்னாகன்றது மாதிரி நிறைய வந்து ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது. இன்னொன்று இந்த ஆன்லைன் சேல்ஸ் இருக்குது. ஆன்லைன் சேல்ஸில் தமிழ்நாடு ஏன் ஒத்துக்க மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சேல்ஸ் வந்து கடையில் போய் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 5 ரூபீஸ் 10 ரூபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஆன்லைன் சேல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேரிஃப் வந்து கிடைக்காது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்கர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதை வந்து கரெக்டாக சோஷியல் டிஸ்டன்சிங் நம்ம ஃபாலோ பண்ணி அதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா கோவிட் பரவாமல் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. சாட்டர்டேன்றனால இது வந்து இருக்காது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்ட்டூன் ஸ்கோப் இருக்காது. அடுத்து 1 lakh crore ஃபார்ம் இன் ஃபண்ட் டு பி ஃபினான்ஸ் பை நபார்ட். அந்த 1 lakh crore வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ்ஸ் இது எல்லாத்துமே வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நபார்ட் தான் வந்து ஃபினான்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்த கோஸ்ட் கார்ட் ஷிப் கோட் இட்ஸ் 150 அப்படின்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் கமிஷன்ஸ் ஐசிஜிஎஸ் அண்ட் 2 இன்டர்செப்டர் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா கோஸ்ட் கார்டோட டோட்டல் ஷிப் கவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 150 கவுண்ட் ஆயிருக்கு. டோட்டல் ஷிப்ஸ் அண்ட் போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் கார்டில் மொத்தம் 150 ஷிப்ஸ் போர்ட்ஸ் வந்து நம்ம இருக்குது. அது வந்து யார் கமிஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆர் சிங் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்சிங் இது பண்ணார். அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஜிஎஸ் சாஷட் அப்படின்றது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரோல் வெசல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோவா ஷிப் யார்ட் பில்ட் பண்ணியிருக்க பேட்ரோல் வெசல்ஸில் ஃபஸ்ட்டு ஐசிஜிஎஸ் ஷாப்ட். அதுக்கப்புறம் 2 இன்டர்செப்டர் போர்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. அடுத்து எஸ்சி ரிலீஃப் ஃபார் ஃபர்ம்ஸ் அனேபிள் டு பே ஃபுல் வேஜஸ் டியூரிங் லாக்டவுன். சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபர்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் போடுறாங்க. அதாவது நிறைய கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாக்டவுனில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சேலரி வந்து கொடுக்கணும் எல்லாருக்குமே, வந்தவங்க வராதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு சில செக்டார்ஸ் என்டர்பிரைசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர லாஸில் போயிட்டுருக்கு, இன்சால்வன்சி ஆகிற நிலமையில் இருக்குது. அவங்க எப்படி எல்லாருக்குமே எல்லா காசும் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்தா அவங்க வந்து கேட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா வில் நாட் பை ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரின் செக்ரட்டரி ஹர்ஷ்வர்தன் சிங்லா வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா வில் நாட் பை ஐசோலேஷன். செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தன்னிறைவு இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழில். என்ன அப்படின்னா மோடி வந்து பேசும்போது சொல்லியிருந்தாரு பி லோக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ஃப் ரிலையன்ட் நம்மளை நாமே தான் பார்த்துக்கணும், நம்மளுக்கு தேவையானதை ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை தனிமைப்படுத்திக்கிறது கிடையாது. நம்மளை வந்து இன்டர்நேஷனலாக மாற்றுறது, குளோபலாக மாற்றுறது. நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கும் எடுத்துமோ மற்றவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஐசோலேஷனிஸ்ட்டாக இருக்காது, இன்டர்நேஷனலிஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த USNY ஆல்சோ COVID-19 ரிலேட்டட் ரெட்டர்டிக் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களே. அவர் USNY ஃபார் எதுக்காக அப்படின்னு சொல்கிறார், இன்டர்நேஷனல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம். சாம் ப்ரவுன் பேக், அவர் நேம் பார்த்துக்கோங்க, சாம் ப்ரவுன் பேக், இன்டர்நேஷனல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் ஆஃப் USNY. அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த முஸ்லீம்ஸை வச்சு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அந்த தப்லீக் ஜமாத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேசஸ் ஸ்ப்ரெட் ஆகும்போது மத சாயம் வந்து பூசினாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து கொஞ்சம் சிறப்பாக கையாண்டிருக்காங்க, அது வந்து யூனிட்டியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு. கேசஸ் மகாராஷ்டிரா காஸ்ட் 20,000 மார்க். மகாராஷ்டிராவில் இருக்க கேசஸ் பார்த்தீங்கன்னா 20,000 மார்க்கை வந்து கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க.
அடுத்து பாருங்கள், யூஎஸ் குட் கட் டைஸ் வித் சைனா ஓவர் பேண்டமிக் வான்ஸ் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சைனா மேலே ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. நார்மலாகவே அவங்க ட்ரேட் வார் போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த வைரஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஊகான் வைரஸ்லாம் வந்து தானே டொனால்ட் ட்ரம்ப் வந்து டேர்ம் பண்ணார். இப்போ வந்து யூஎஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைனா கூட இருக்க எல்லா டைஸுமே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் வந்து வார்ன் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க சைனாக்கு இந்த பேண்டமிக்னால. அடுத்து யூகேல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெத் ரோல் வந்து பயங்கர இதாக வந்து போயிட்டே இருக்குது. மோர் தென் 2500 கேர் ஹோம் டெத்ஸ் லிங்க் டு வைரஸ் இன் யூகே அப்படின்னு சொல்லி யூகேல வந்து பார்த்தீங்கன்னா 12,500க்கு மேலே டெத்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேர் ஹோம் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ரெசிடென்ட்ஸ் வீட்டிலே இருந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,500 பேர் வந்து இறக்குற மாதிரி நிலமை வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், வைரஸ் குட் கில் 1,50,000 இன்னும் ஆஃப்ரிக்காவில் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் இது வந்து வீரியம் அடையில இந்த வைரஸ் வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 1,50,000 வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான மருத்துவ முறைகள் வந்து கிடையாது, பஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தா அங்கே வைரஸ் வந்துச்சுன்னா மக்கள் அதிகமாக இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், லூலா ஃபியர்ஸ் ஜீனோசைட் இன் பேசில் அண்ட் பொல்சனாரோ அப்படின்னு சொல்லிட்டுங்களா. லூலா டா சில்வா அப்படின்றத பார்த்தீங்கன்னா பேஸ்னோட முன்னாள் பிரசிடென்ட். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெயின் பொல்சனாரோ அவர் தான் இப்போ பிரசிடென்ட்டாக இருக்கார். அவரோட ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீனோசைட் இனப்படுகொலை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து டெமோக்ரஸி வந்து ஜனநாயகத்தை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆப்கான் ஹாஸ்பிட்டல் அட்டாக்கர்ஸ் கேம் டு கில் மதர்ஸேஸ் எம்எஸ்எஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்கானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது நடந்தது, அட்டாக் வந்து நடந்தது. அது வந்து இது பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எதுக்காக வந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க குழந்தைங்களோட அம்மாக்களை வந்து கொல்றதுக்காக வந்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹாங்காங் ஹிஸ்ட்ரி கொஷின் ஸ்பார்க்கல் ரீபுக் ஃப்ரம் பெய்ஜிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாங்காங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அந்த ஹிஸ்ட்ரி கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானோட கொலோனியல் ஆக்குபேஷன் வந்து சைனாவில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி கேட்டு ஒரு கொஷின் வந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா பீஜிங்கில் ஒரு ஸ்பார்க்கை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 1900 to 1945 1945 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து சைனா வந்து ஒரு மாதிரி கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் முடிகிற வரைக்குமே வந்து ஹிரோஷிமா நாகசாகி முடிகிற வரைக்குமே அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஈரான் வெதர் த எக்கனாமிக் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸால் ஏசியாவில் ரொம்ப பாதிக்கப்பட்டது. இப்போ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்தா அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இது போட்டாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சாங்ஷன்ஸ் எல்லாமே போட்டுட்ருந்தாங்க. இது மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே போயிட்டு இருக்கும்போது கொரோனாவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த எக்கனாமிக் ஸ்டார்ம் வந்து மீண்டு வருவாங்களா அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இண்டிகோ ஐஸ் வெர்ஜின் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ஏர்லைன்ஸான வெர்ஜின் ஆஸ்திரேலியா அப்படின்ற ஏர்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அக்வயர் பண்ண போகிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ரப்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பர்மிட்டஸ் டு யூஸ் ரிசர்வ்ஸ் என்பிஎஃப்சிஸ் டு ஆர்பிஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ரிசர்வ்ஸ் நாங்கள் சேர்த்து வச்சிருக்க ரிசர்வ்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அது எல்லாமே எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக, அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக, அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபால்ட் வந்து ஆகாமல் இருக்கிறதுக்காக, லாஸ்ட் கிவன் டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது டேலி பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம். எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷனில் கேட்கலாம். இன் இசிஎல் சி ரிலேட்டட் டு அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இசிஎல்னா எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸஸ், அதே மாதிரி பிடி ப்ராபபிலிட்டி ஆஃப் டெட், ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபால்ட், ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபால்ட். பிடினா எல்ஜிடினா என்னென்னு சொல்கிறது லாஸ்ட் கிவன் டிஃபால்ட் அப்படின்றது தான். இது மூணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து பார்த்துக்கோங்க. அது அப்ரிவேஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதனால் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், எஸ்சி நோட்டீஸ் டு கிவ் கவர்மெண்ட் ஆர்பிஐ ஆன் கிரிடாய் பிளே அப்படின்னு சொல்லிட்டு. கிரிடாய்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான்ஃபெடரேஷன் ஆஃப் ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் அசோசியேஷன்ஸ் ஆஃப் இந்தியா. அந்த ரியல் எஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த மொரட்டோரியம் பீரியட் வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா. அதில் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அவங்க என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னா எந்த டைப் ஆஃப் ரியல் எஸ்டேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மொரட்டோரியம் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, சென்டர் பாரோஸ் another 1 billion from வேர்ல்ட் பேங்க் ஃபார் COVID-19 ரிலீஃப். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பேங்க்லேருந்து another 1 billion வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 1 billion வாங்கியிருந்தாங்க. இப்போ திரும்பவும் ஒரு $1 billion வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க COVID-19. இது வந்து ஃபஸ்ட் பேஸாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 750 million வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது வந்து பிரதான மந்திரி கரீப் கல்யாண் யோஜனாவுக்காக யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 2020 அப்புறம் ஒரு 250 million வந்து வாங்க போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எது பெரிய ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வந்து எதுவுமே அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. அதனால் அது தேவையில்லை. இல்லை சும்மா படிக்கிறதா இருந்தால் படிங்க. உங்களோட ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நியூஸ் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து படிங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவுமே வந்து கிடையாது. ஓகேங்களா.
அவ்வளோதான். சரி, இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான். ரெகுலராக படிங்க. நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் விவரம் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.